எங்கே போனாலும் டூ வீலரில் தாங்க போகிறது. ஏன்னா, போகிற வழியிலலாம் என்னென்ன செடிகள் இருக்கோ அதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வரலாம்ல. அதனால தான் நானும் என்னோட பையனும் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கும்போது, ஒரு வீட்டுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடி அப்படிங்கிற ஒரு செடி இருந்துச்சுங்க. நான் பார்த்த உடனே அது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா, நமக்கு இந்த செடி கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு நானும் நர்சரி கார்டன்லாம் நிறைய பார்த்தேன். ஆனால் கிடைக்கல. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த செடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டதும், அது டிக்கியில ஒரு இடத்துல விதை கொட்டி முளைச்சிருந்துச்சு. அத அப்படியே எடுத்து குடுத்தாங்க. "அதையும் கொண்டு போய் நட்டு வச்சு பாருங்க" அப்படின்ட்டு. அப்புறம் விதையும் எடுத்து குடுத்தாங்க. அப்புறம் மாசி பச்சையும் அவங்க வீட்ல இருந்துச்சு. அதையும் எடுத்து குடுத்தாங்க பாருங்களேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இதன் மூலமா விதை பகிர்வு, செடி பகிர்வுன்னு நெறைய நடக்கும். நம்ம வீட்ல இருக்கிற செடியும் அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு பங்கு குடுத்தாங்கன்னா, நம்ம அடுத்த தடவ போம்போது 2 பங்கு, 3 பங்காவே நம்ம வீட்ல இருக்கிற செடிகள கொண்டு போய் குடுப்போம். அதே மாதிரி தான் அடுத்த தடவ போம்போது அவங்களுக்கு நானு குடுப்பேன். அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இந்த நர்சரி கார்டன் பார்த்தேன். அந்த நர்சரி கார்டன்ல அடிக்கடி போயிட்டு செடி நெறைய வாங்கிட்டு தான் வருவேன். அப்போ புதுசு புதுசா செடிகள் வந்திருந்துச்சு. நான் என்ன எடுத்தேன்னா, 2 டாலியா வெரைட்டி. ஆனா அது பூ பூக்கல. ஆ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 2 டாலியா வெரைட்டி. இது பாருங்க கொடி ரோஸ் செம்ம அழகு. ஆனா இது ரூ. 150. இது நல்லா பெரிய செடியாவே இருந்துச்சு. இது அப்புறம் ஒரு இந்த கட்டர் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கட்டர் பூ இல்ல. அது ஒரு வெரைட்டி. அப்புறம் அந்த இதெல்லாம் செடியெல்லாம் சீனி துளசிலாம் வாங்கிட்டு வந்தோம். வரும்போது அதுக்கு முன்னாடியே பல தடவ போம்போது, வரும்போதெல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்கு முன்னாடி இந்த அலமெண்டா, பிங்க் கலர் அலமெண்டா என் கண்ண உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது இந்த செடி வாங்கிட்டு வரணும்னு நெனச்சுக்கிட்டு பெட்ரோல் போட போனேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, கேட்கறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. அதையும் பிடிங்கிட்டு வந்தாச்சு. ஓகே பாய்.